வெல்கம் டு ஹெல்த்திஸ் அண்ட் எனர்ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு சோலார் பேனல் எப்படி அமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஐடி கம்பெனிஸ் இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிட்டி லைஃப் போர் அடிக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தேவைப்படுது. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் டவுனுக்கு அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வாங்கி ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அங்கே வந்து மரங்கள் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு உபயோகிக்கிறாங்க. அந்த வகையில் நம்மளுடைய கஸ்டமர் மிஸ்டர் இளங்கோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஸி லைஃப் மத்தியில் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு. ஃபார்ம் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ரொம்ப தூரத்தில் அவுட்டரில் இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி வந்து உடனே கனெக்ஷன் எடுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த இடத்துல தான் நமக்கு கை கொடுக்குறது இந்த சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். கரண்ட் பிரச்சனை இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸுக்கு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் எப்படி பயன்படுது, அதை எப்படி அமைக்கலாம், என்ன சைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு கோயம்புத்தூர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கோயம்புத்தூர் அவுட்டரில் இருக்கக்கூடிய காலப்பட்டிங்கிற ஊரில் இருக்கோம். இங்கே தான் மிஸ்டர் இளங்கோ அவர்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி இங்கே சோலார் இன்ஸ்டால் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற சிஸ்டம் லூமினஸ் 2 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம். 2 பேட்ரி ப்ளஸ் 1800 வாட்ஸ் மோனோபெர்க் சோலார் பேனலோட. இந்த சைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ப்ரீ கேல்வனைஸ்ட் அயான், அதாவது ஜிஐ மெட்டீரியல். இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜிங்க் கோட்டட் மெட்டீரியல். அதனால் வந்து இது வந்து துரு பிடிக்காது சீக்கிரத்தில். லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனுடைய லெக்ஸு, இதனுடைய ராப்டர் பல்லின் எல்லாமே வந்து ஜிஐ மெட்டீரியல்ஸ் தான். ஸோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாம்ப்ஸ் வந்து அலுமினியம். அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாஸ்ட்னஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அதுவும் துருப்பிடிக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு லைஃப் கொடுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது வந்து ஒரு 4 பேனல் ஸ்ட்ரக்சர். இதில் இப்போ வந்து நம்ம 4 பேனல்ஸ் வந்து மாட்ட போகிறோம். இதை வந்து நம்ம ஆங்கர் ஃபாஸ்ட்னர் போட்டு இந்த காங்கிரீட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ணிடுறோம். ஸோ வந்து எந்த ஷேக்கும் இருக்காது, எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. ஸோ புயல் அந்த மாதிரி பெருங்காத்துலேயும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சைட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா லுமினஸ் 445 வாட்ஸ் மோனோபெர்க் பேனல். இது வந்து ஹாஃப் கட் செல்லு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் வந்து ஜாஸ்தி. முன்னாடி வந்து 330 335 மாதிரி இருந்தது. இப்போ மோனோபெர்க்கில் 540 வரைக்கும் வந்துச்சு. நம்ம இந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 4 445 வாட்ஸ் சோலார் பேனல். இது வந்து லுமினஸ் பிராண்டு. இதுலேயும் வந்து எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு இது சேஃப்டி எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த சைட்டுக்கு வந்து 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹாஃப் கட் செல் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி பேனல். இது மோனோபெர்க் பேனல். இது வந்து க்ளவுடி டைம், அதாவது மேகம் ஜாஸ்தியாக இருக்கிற டைம், வெளிச்சம் கம்மியாக இருக்கிற டைமில் இதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லுமினஸ் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 445 வாட்ஸ் பேனலு, 41 வோல்டேஜ் வரும், 10 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பேனல் பின்னாடியும் இருக்குது. ஸோ இதனுடைய சீரியல் நம்பர் இருக்குது. நம்ம வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு அந்த சீரியல் நம்பர் தான் நமக்கு மஸ்ட்டு. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். ஸோ நம்ம இளமோ கஸ்டமருக்கு இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணிக்க சிஸ்டம் பார்த்திங்கன்னா 2 kV சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணிக்கோன்னா 2 kV லூமினஸ் MPPT டெக்னாலஜியோடைய சோலார் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இது. ஸோ இதில் பார்த்தா MPPT டெக்னாலஜி இருக்கனால ஜாஸ்தியான ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியான சேவிங்ஸும் இருக்கும். அது போக 2 150H பேட்டரி, இதனுடைய சோலார் பேட்டரி. இதனுடைய வாரண்டி மட்டுமே பார்த்திங்கன்னா 72 months, அதாவது 6 years இருக்குது. இது போக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க, ப்ராப்பராக டிஸ்டில் வாட்டர் ஊற்றி மெயின்டைன் பண்ணிங்க, நல்லா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைம் இன்னும் ஜாஸ்தியாகவும் இருக்கும். 445 வாட்ஸ் பேனல் சோலார் பேனலும் மோனோபெர்க் பேனலும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம். இப்போ இந்த என்டையர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு உண்டான லைட் லோட் எல்லாமே வந்து இதில் தான் ஒர்க் ஆகுது. இது போக 1 HP மோட்டர் ஒன்று ரன் ஆகுது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிருக்கான மோட்டரும் அதில் தான் ரன் ஆகுது. இது போக ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, மிக்ஸி எது வேணால் ரன் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து இப்போதைக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை, எலக்ட்ரிசிட்டிக்கான தேவையும் இல்லை இந்த சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுனால. ஸோ இந்த என்டையர் ஃபார்ம் ஹவுஸ் கம்ப்ளீட்லி ரன் ஆன் சோலார். ஸோ இந்த சைட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சோலார் ஸ்ட்ரீட் லைட். இதில் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட். ஸோ இதில் வந்து பேனல், அந்த லைட், LED லைட்டு, 3வது அந்த பேட்டரி எல்லாமே வந்து இன்பில்ட்டாக இருக்கும், சார்ஜ் கண்ட்ரோல் எல்லாருமே. ஸோ இது வந்து நம்ம இதனுடைய அட்வான்டேஜ் என்னென்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒயரிங் எதுவும் தேவையில்லை. நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அங்கே வந்து போல் மட்டும் நட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு.
ஸோ இது எங்கே வேணால் நீங்கள் இன்றைக்கி இங்கே இல்லை வேறு இடத்துல வேணுன்னா கூட நாளைக்கு நீங்கள் அந்த இடத்துலையும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ்டாக வந்து சென்சார், மோஷன் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது. ஸோ வந்து பகல் நேரத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும், நைட் நேரத்துலையும் நல்லா பிரைட் ஆகிரும். ஒரு டைமுக்கு மேலே 10 o'clock மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிம் ஆயிரும். ஸோ யாராவது போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, மனுஷனோட ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆயிரும். ஸோ அந்த மோஷன் சென்சாரும் இந்த லைட்டில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாரண்ட்டி வந்து 5 years. இதனுடைய பேட்டரி பார்த்திங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஸோ 5 years வாரண்ட்டியோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான லைட்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதனுடைய லைஃபும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம நைட் பார்க்கலாம். சின்ன ஃபார்ம் ஹவுஸ் வந்ததுன்னா நீங்கள் ஈபி எடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஸோ நீங்கள் வந்து 500 feet 400 feet போர் போட்டிருந்தா கூட அதுக்கும் நம்ம அந்த சோலார் செட்டப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு க்ரீன் எனர்ஜி இருக்கிறனால ரொம்ப பசுமையான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களுடைய டைமை ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு நிச்சயம் பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டமாக இருக்கும், சோலார் ஆன் கிரிட் சிஸ்டமாக இருக்கும். அதை நம்ம கரெக்டான வகையில் சிஸ்டம் சைஸ் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட் தேவைக்கு மீறி அதிகமாக பண்ணிட்டாலும் உங்களுடைய காசு வேஸ்ட்டாக போகும், அல்லது அதுக்கு கம்மியாக பண்ணாலும் உங்களுடைய அந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை வந்து நல்ல ஒரு இன்ஸ்டாலர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த சிஸ்டம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தா தான் அதனுடைய முழு பலனை வந்து உங்களால் அமைக்க முடியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.